கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வாரந்தோறும் கொடுத்த மனுக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து இன்றைக்கு மக்கள் அரசு கட்சி, தமிழ்நாடு வாடகை மீது குடியிருப்போர் சங்கம், தீண்டாமை எதிர்ப்பு கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தமிழக அரசு, கோவை மாவட்ட நிர்வாகமே பட்டா எங்கே, நிலம் எங்கே என்று சொல்லி போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை காட்டிலே பறக்கவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை போராட்டத்திற்கு தள்ளி இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பாரார் ஓடும் பேரார் ஓடும் என்று கழித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாங்கள் பாராட்டையும் பார்க்கவில்லை, பேராட்டையும் பார்க்கவில்லை. இன்றைக்கு நட்ட ஆற்றிலே எங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு தள்ளி இருக்கிறது. நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் பட்டுக்கம்பளத்தை விரித்துக் கொண்டு எங்களை எல்லாம் பார்த்தால் கோமாளிகளாலும் ஏமாளிகளாலும் நினைத்துக் கொண்டு தமிழக அரசு பட்ட பகலிலே மிகச்சிறந்த நவீனமான முறையில் இந்த நாட்டை பின்னாடி சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை அமாவாசை இருட்டில் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இனியும் இந்த ஆட்சி நீடிக்குமே ஆனால் நாம் நிச்சயமாக நல்ல துணிமணி அணிந்து கொண்டு வீதியில் நடக்க முடியாது. கோவணத்தை கட்டிக்கொண்டுதான் வீதியில் நடக்க முடியும். அந்த அளவிற்கு தமிழக அரசு தள்ளி இருக்கிறது. ஒரு போராட்டம் என்று சொல்லி ஒரு அனுமதி கேட்டால் உடனடியாக தமிழக அரசு மறுத்து விடுகிறார்கள். நாங்கள் காவல்துறையிடம் கெஞ்சி கேட்டுத்தான் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் காவல்துறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் காவல்துறையில் ஜனநாயகம் வேண்டும் என்று நாங்கள் கேட்டு போராடுகிறோம். ஒரு பக்கம் பசிக்கிறது என்று சொல்லி நாங்கள் அழுது கொண்டு போராடுகிறோம். பசிக்கிறது என்று சொல்லி காவல்துறையிடம் அனுமதி ஏற்பதற்காக போராடுகிறோம். இரண்டு வகையான போராட்டங்களை கோயம்புத்தூர் உழைக்கும் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் 500 வாக்குறுதிகளை தந்திருக்கிறோம். அந்த 500 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 500 ஒரு சிலரை மட்டும் நிறைவேற்றிவிட்டு முக்கியமான இலவச பட்டா கோரிக்கை மட்டும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள். ஏனென்று சொன்னால் நிலத்தினுடைய மதிப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நன்றாக தெரியும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நிலத்தினுடைய மதிப்பு நன்றாக தெரியும். எங்கு பார்த்தாலும் ஜி ஸ்கொயர் என்று வாங்கி வாங்கி அடுக்குமாடிகள் கட்டி விற்கிறார்கள். ஆனால் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஏழை எளிய மக்கள் பட்டா வாங்க முடியாமல் அரசு புறம்போக்கு நிலைகளில் பட்டா கொடை என்று கேட்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் செய் சாய்ப்பதில்லை. பன்னாட்டு கம்பெனிகளுக்குத்தான் அரசாங்கம் பட்டுக்கம்பளம் விரிக்கிறதே ஒழிய ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் பட்டுக்கம்பளமும் விரிப்பதில்லை. கடைசியில் பாடை மட்டும்தான் கட்டுகிறது, பட்டை நாமம் தான் போடுகிறது. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு செய்கிறது என்று சொன்னால் இந்த அரசை வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக சத்தியமாக தோற்கடிப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.